Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. டிஎன்ஏ 2024 அப்ளை பண்ணவங்கெல்லாம் நீங்கள் டிஎன்ஏ online.org பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஜூன் 13th உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நடந்துகிட்ருக்கு. அந்தந்த டிஎஃப்சி சென்டரில் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ டிஎன்ஏ வெப்சைட் செக் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிஎன்ஏ online.org அது உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிடுவீங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோடது காமிச்சிக்கிட்டு இருக்கும். கீழே ரேண்டம் நம்பர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ஸ்டேட்டஸும் அதெல்லாம் காமிக்கும். ஒரு சிலவங்களுக்கு க்ரீன் கலர் டிக் மார்க் போட்டு கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருந்திருக்கும். அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை ஆகி உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்போது உங்கள் நேம் உங்களுக்கு ரேங்கிங் வந்துடும். ஒரு சிலவங்களுக்கு இன் ப்ராக்ரஸ்னு வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இன் ப்ராக்ரஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை இனிமேல் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுன்னா இன் ப்ராக்ரஸ்னு வரும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆன்லைனில் நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும். ஒரு சிலவங்களுக்கு இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கும். இன் ப்ராக்ரஸில் இருந்ததுன்னா நீங்கள் டெய்லி செக் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்துடும். இன்கேஸ் உங்கள் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இன்கம்ப்ளீட் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதற்கான அப்டேட் டிஎன்ஏ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. டிஎஃப்சி சென்டருக்கு போகாமலே நீங்கள் இந்த மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே பிடிஎஃபாக போட்டு, இப்போ 2-3 டாக்குமெண்ட்ஸாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரே பிடிஎஃபாக நீங்கள் கொடுத்து அதை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணாமல் வெளியில் வரக்கூடாது. ஒன்ஸ் அப்லோட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஒரே பிடிஎஃபாக போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா திரும்ப அப்லோட் பண்ணுங்கள். இன்னொரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிஎஃப் ஒரே தான் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃப்ரீஸ் ஆகி உங்களுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான், லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட பிடிஎஃப் ஃபைல்ஸாக இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தனித்தனி பிடிஎஃப் ஃபைல்ஸாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரே தான் சிங்கிள் பிடிஎஃபாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அடோப் ஆக்ரோபேட்டில் கம்பைனர் டூல்னு ஒன்று இருக்கும். அடோப் ஆக்ரோபேட் பிடிஎஃப் கம்பைனர் டூல்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரே தான் நீங்கள் சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றலாம். அப்படி இல்லைன்னா நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேயும் போயிட்டு ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக நீங்கள் மாற்றிக்கலாம். சிங்கிள் பிடிஎஃபாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அது கிளியராக கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். பிடிஎஃப்னு ஒரு ஆப் கூட இருக்குது. அதில் கூட போய் நீங்கள் சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிகிட்டே இருங்க. இன் ப்ராக்ரஸ் வருதா, வேறு என்ன ஸ்டேட்டஸ் வருது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்கள் தவற விடாதீங்க. இந்த அப்டேஷன் டிஎன்ஏ online.org கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அவங்க அந்த இதை எடுத்து வரதுக்குள்ளேயும் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் எது உங்கள் கையில் கிடச்சிருக்கோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அதுவும் சொன்ன மாதிரி ஒரே பிடிஎஃபாக தான் அது இருக்கணும். நீங்கள் இமேஜில் வச்சுருந்தாலும் சரி, வேறு பிடிஎஃப்பில் நிறைய டாக்குமெண்ட்ஸில் வச்சுருந்தாலும் ஒரே பிடிஎஃபாக சிங்கிள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரீஸும் பண்ணிவிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் பண்ணாமல் லாக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணுங்கள். மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டிஎன்ஏ online.org கொடுத்துருக்காங்க. அந்த இது நான் டிஸ்பிளேலையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோவில் அதை செக் பண்ணுங்கள். அந்த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஆப்ஷனல் டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் அதெல்லாம் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா இந்த சான்ஸ் பயன்படுத்தி நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுருங்க. கம்யூனிட்டி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். மேண்டேட்டரி டாக்குமெண்ட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வருது. அதை நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் ரிலீஸ் ஆகும்போது கம்யூனிட்டி ரேங்கிங்கும் உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் நேம் அந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கில் வரும். ஓசி தவிர பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்கெல்லாம் கம்யூனிட்டி டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைங்க. அது மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸில் காமிக்குது. அதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஜூலை 10 ரேங்கிங் ரிலீஸ் பண்ணும்போது கம்யூனிட்டி ரேங்கிங்கும் ரிலீஸ் ஆகும். அப்போ உங்கள் பேர் கம்யூனிட்டி ரேங்கிங்கில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த ரேங்கிங்கில் உங்கள் பேர் வந்திருக்கும்.
இது வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும். நல்ல காலேஜு, நல்ல சீட் அல்லோகேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்கிங் தான் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அவங்க வந்து எது வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் வெப்சைட்டில் கொடுக்கல. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணுங்கள். இன்னொரு அப்டேஷன் என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட ஃபேஸ் 2 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனோட டீட்டெயில்ஸும் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நேம் அண்டு டைமிங்கும் உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் 1 ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது. ஃபேஸ் 2 இப்போ அப்லோட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இன்டிமேஷன் வந்திருக்கும் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் அங்கே போய் வந்து செக் பண்ணிக்கிறணும். அங்கே போய் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கிறணும். டிஎஃப்சி சென்டர்லேயோ ஆன்லைன்லேயோ உங்களுக்கு நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.